ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 27/5/2024 2/6/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்ன பலன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், இந்த மூணையும் வருஷப்படுத்தி பார்க்கலாம். காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் பார்த்தாலேனால் குரு, சுக்கிரன், புதன், சூரியன் 4 கிரகங்கள் இருக்குது இந்த வாரம். இந்த வாரம் 27ஆம் தேதி ஆரம்பிக்கும் போது 4 கிரகங்கள் இருக்குது. கேது பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கா. இந்த வாரத்தில் சந்திர பகவான் பூராட நட்சத்திரம், அதாவது தனுசு ராசி பூராட நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார். இதன் மூலியமாக அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றவர் தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 ராசியிலையும் போகிறார் இந்த வாரம். இந்த வாரத்தில் செவ்வாய் பகவான், அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் 31/5/2024 அன்னைக்கு மேஷ ராசிக்கு பெயர்றார். இது மாத கிரக பயிற்சி இருந்தாலும் இந்த வாரத்தில் வருது. மேஷத்தில் போய் ஆட்சி பெற்ற ஆண் செவ்வாயாக இருக்க போகிறார். பெரிய ஏற்றத்தை எல்லாம் கொடுக்க போகிறார். பெரிய மாற்றங்களை எல்லாத்தையுமே கொடுக்க போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் எந்தெந்த விசேஷ நாட்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா 28ஆம் தேதி அன்னைக்கு ஸ்ரவண விரதம், அதாவது திருவோண விரதம். திரு என்ற அடைமொழி கொடுக்கப்பட்டது 2 நட்சத்திரங்களுக்கு. ஒன்று திரு ஆதிரை, இன்னொன்று திரு ஓணம். திரு ஆதிரை நடராஜருக்கு பெரிய விசேஷம். திரு ஆதிரை அப்படின்றது பெரிய விசேஷம். அதாவது திருவாதிரை களி அப்படின்னு சொல்லுவா. ஆருத்ரா தர்சனம்ன்றது பெரிய விசேஷம். ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய ஒரு விஷயம். ஸ்ரவணம், அதாவது திருவோணம் அப்படின்றது பெருமாளுக்கு உண்டான நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் அப்படின்றது இதுவும் பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடியது. திருவோணத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, திருவோணம் சனி பகவானுடைய ராசியில் வர்றது பெரிய விசேஷம். ஏன்னா சனி பகவான் துலாத்தில் உச்சம் வர்றார். எந்த ஒரு விஷயத்திற்கும் அதாவது சாராமல் இருக்கக்கூடியவர் சனி பகவான். அதனால தான் அவர் அவருடைய மாற்றங்கள் எல்லாமே ஒரு பெரிய சேஞ்சஸை லைஃப்பில் பண்ணும். எந்த ஒரு விஷயத்திற்கும் ஒரு சரியான, அது எது சரியோ அதை மட்டும்தான் பண்ணுவார். தவறான விஷயம் செய்ததற்கு உண்டான தண்டனையும் சரியான விஷயத்திற்கு உண்டான பலன்களையும் தனித்தனியாக கொடுக்கக்கூடியவர். அதையும் இதையும் கம்பைன் பண்ணி இதில் ஒரு 70 மார்க் இருக்குது, அதில் ஒரு 100 மார்க் இருக்குது, 170 மார்க் போட்டுக்கலாம், என்ன பண்ண முடியாது. போய் மிச்சம் 30 மார்க் போடலாம். 100 மார்க் நன்மை பண்ணியிருக்கார் அப்படின்றதெல்லாம் கிடையாது. 70 மார்க்கு நெகட்டிவ் பண்ணியிருந்தீங்களே ஆனால், அதாவது தவறுகள் செய்திருந்தால் அந்த 70க்கு உண்டான தண்டனையும், 100% நீங்கள் நல்லது செஞ்சுருந்தீங்கன்னா அதற்கு உண்டான புண்ணிய கர்மாவுக்கு உண்டானதையும் செய்யக்கூடியவர் சனி. எந்த ஒரு விஷயத்திலும் வேறுபாடுகள் கொடுக்க மாட்டார். அந்த ராசியில் ஸ்ரவண நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் வர்றது பெரிய விசேஷம். இந்த வாரம் பார்த்தலையானால் இந்த ஸ்ரவண நட்சத்திரம் திருவோணம் 28ஆம் தேதி ஸ்ரவண விரதம் இருப்பார். அதனால் ஸ்ரவண விரதம், அதாவது குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் ஸ்ரவண விரதம் இருக்கிறதும், கடன் அதிகமாக இருக்கிறவர்கள் ஸ்ரவண விரதம் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக அவர்களுக்கு அடுத்த வருஷத்திலேயே இந்த கடன் தீர்றதும் குழந்தை பிராப்தி ஏற்படுறதும் நிச்சயமாக நடக்கும். உடல் உபாதைகளுக்கும் இந்த ஸ்ரவண விரதம் இருப்பார். அதாவது யாராவது ஒருத்தர் சிக்கா படுத்துன்னு இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்களும். 28ஆம் தேதி இந்த கத்திரி வெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திரம் முடியறது. அதாவது சாயந்தரம் முடியறது. ப்ராக்டிக்கலி பார்த்தா அடுத்த நாள் கார்த்தால சூரிய உதயத்தும் போது அக்னி நட்சத்திரம் இல்லாமல் இருக்கும். அக்னி நட்சத்திரத்தை விட்டு வெளியே வந்துடும். அதாவது பரணி, கிருத்திகை, ரோகிணி 2ஆம் பாதம் வரலும் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை அக்னி நட்சத்திரம்னு சொல்கிறோம். சூரியன் இருக்கிற நட்சத்திரம், சந்திரன் இருக்கிற நட்சத்திரம் இல்லை, சூரியன் இருக்கிற நட்சத்திரத்தை சொல்கிறோம். இந்த நட்சத்திரம் பிரகாரம் ரோகிணி 2ஆம் பாதத்தை தாண்டர், அதாவது சூரிய பகவான். இதன் மூலியமாக அக்னி நட்சத்திரம் காலகட்டம் முடியறது. அதீதமான வெயில் காலகட்டம் குறையிறது. இது ஒரு நல்ல விசேஷம். இதற்கு பிறகு உங்களுக்கு அதாவது மழை சலனங்கள் இருக்கும். அதை தவிர வெப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களோட, அதாவது பொதுவாக 2/6/2024 அன்னைக்கு
வைஷ்ணவ ஏகாதசி. வைஷ்ணவ ஏகாதசி, ஏகாதசியினுடைய ஏகாதசி பார்த்தாலேயானால் உபவாசம் இருந்து பெருமாளை தியானம் பண்ணி பெருமாளுக்கு உண்டான ஸ்லோகங்களை சொல்லி பண்ணுறதன் மூலியமாக மோட்சம் கிடைக்கிறதுன்ற ஒரு நம்பிக்கையில் வைஷ்ணவர்கள் இருக்கிறார். இந்த வைஷ்ணவ ஏகாதசிக்கும் மிச்ச ஏகாதசிக்கும் என்ன வித்தியாசம்னா, வைஷ்ணவ ஏகாதசின்றது சூரிய உதயத்திலிருந்தே ஏகாதசி இருந்தால் மட்டும்தான் வைஷ்ணவ ஏகாதசின்னு எடுத்துக்கொள்ளப்படும். ஒரு நாழிகையோ அரை நாழிகையோ 10 வினாழிகையோ இந்த மாதிரி ஒரு தசமி சேர்ந்து இருந்துட்டேனால் அது வைஷ்ணவ ஏகாதசியாக எடுத்துக்கொள்ளப்படாது. அதனால் வைஷ்ணவ ஏகாதசின்னும் போது சூரிய உதயத்தின் பொழுது ஏகாதசி இருக்கணும். அதுதான் வைஷ்ணவ ஏகாதசியினுடைய தாத்பரியம். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா வைஷ்ணவ ஏகாதசியில் வைஷ்ணவர்கள் உபவாசம் இருந்து அன்றைக்கி ஒரு நாளும் பெருமாளுக்கு இதுவாக இருந்து அடுத்த நாள் துவாதசி மட்டும்தான் பாரணம் பண்ணுவான். அதாவது துவாதசி அன்றைக்கி தான் சாப்பிடுவான். அந்த வயசானவா இவெல்லாம் சொஜ்ஜி பண்ணுறது சாப்பிட்டு சொஜ்ஜி பண்ணி சாப்பிட்றது வழக்கமாக இருக்கும். சரி, இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறத சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். இதனால் சந்திராஷ்டமத்தன்னைக்கு புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி கொடுங்க. பசும்பால் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இப்போ ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த 27/5/2024 2/6/2024 வரை உண்டான பலன்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலில் வந்துருக்கும், கீழே வந்துருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைலுக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சாலுன்னா அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து, நட்சத்திர சந்தி, பாத சந்தி, லக்ன சந்தி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம்னா இன்றைய கோச்சார நிலைமை பிரகாரம் எப்படி இருக்குது, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்கிறேன். அதுக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்தினதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 27/5/2024 2/6/2024 வரை உண்டான பலன்கள் பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். இந்த வாரம் பார்த்தோம்னா 31/5/2024 ராசியிலேயே வரார். பெரிய ஏற்றம். ராசிநாதன் ராசியிலேயே வரப்போகிறது பெரிய விசேஷம். எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். எதை தொட்டாலும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் அதீத வலுப்பெற்று போகிறது. 2ஆம் இடத்தில் 2ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கார். அதாவது தனஸ்தான அதிபதி தனக்காரகனோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். பண வரவிற்கு கம்மி இருக்காது. அதீதமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணப்புழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். வெளியில் அலைச்சல் சுற்றுப்பயணம் செஞ்சு உங்களுடைய வியாபாரத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள், அதாவது சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் குரு 4 கிரகங்கள் 2ஆம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக எந்த ஒரு காரியம் உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றமான செய்தி, குடும்பத்தில் நல்ல ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது வெளியூருக்கு போயிருந்த கணவன் திருப்பி வர்றதுக்கோ, வெளியூரில் பிரிஞ்சு இருந்த குடும்பம், அதாவது கணவன் மனைவியை பிரிந்து இருந்தார்களே ஆனால் அவர்கள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய மூதாதையர்கள் சொத்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். யாரையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் பார்த்தாலேயானால் புதிய வேலை கொடுக்கக்கூடிய காலகட்டம். புதுசாக வேலை கிடைக்கும். செய்யக்கூடிய தொழிலில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி ராசிக்கு 9ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 27/5/2024 2/6/2024 வரலும் உண்டான வாரத்தில் 27ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள் வரும். உங்களுடைய ராசிக்கு
10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 27ஆம் தேதி மாலையிலிருந்து 29ஆம் தேதி இரவு ஒரு 8-8:30 மணி வரலாம் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். 4ஆம் அதிபதி ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். குருவின் பார்வையில் 10ஆம் இடம் இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் மருத்துவம் சார்ந்த தொழில்கள், கெமிக்கல், வாட்டர், அந்த மாதிரியான பிஸ்னஸ்ஸு, பால் துறை, இந்த மாதிரியான வியாபாரங்கள் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 11ஆம் இடத்துல 29ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி ராத்திரி ஒரு 12 அதாவது 10:30 மணி 11 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி சந்திரன் புனர்ப்பு யோகம் அமையிறது. புனர்ப்பு யோகம்னா வேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவானும் மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய சனி பகவானும் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும். பணவரவருக்கு தடங்கள் இருக்காது. மூத்த சகோதரர்கள் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 31ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரலும் உங்களுடைய ராசி 3ஆம் தேதி கார்த்தால ஒரு மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் சந்திர பகவான் 12ஆம் இடத்துல ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. 12ஆம் இடத்துல இருந்து ராகுவோட சம்பந்தம்லாம் வெளிநாடு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் நல்லபடியாக இருக்கும். அதை தவிர இந்த மரைன் இன்ஜினியரிங் படிக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர இந்த கடல் உயிரினங்கள் வியாபாரம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தேனால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, துவரம் பருப்பு தானம் கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயம் வந்தே தீரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.